லக்கி டைம்ஸ் வியூவர்ஸுக்கு அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பெங்களூர் சீரீஸ்ல அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் 2 பார்த்துட்டு இருக்கோம். எபிசோட் 1 டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே தரேன், மறக்காம போய் பாருங்க. அதாவது பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஷவர்மா அதுக்கப்புறம் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எப்படி ஒரு தொன்னை பிரியாணி வந்து இங்க ஃபேமஸோ அதே மாதிரி ரோல் அண்ட் ஷவர்மா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஷவர்மா அண்ட் ரோல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கடை எங்கன்னு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டாலர்ஸ் காலனில இருக்கிற நியான் ஃபிளேம் கஃபே. உள்ள என்ன ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷோ அதை போய் பார்ப்போம். இப்போ மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியான் ஃபிளேம் கஃபேக்கு வந்தாச்சு. டாலர்ஸ் காலனில நம்ம கூட கடையோட ஓனர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இங்க என்ன ரொம்ப ஸ்பெஷலோ அது கேட்போம். ஸோ ஹாய் ப்ரோ. Hi bro. நைஸ் டு மீட் யூ. வாட்ஸ் யுவர் நேம்? Nanesh bro. Nanesh. My name is Lucky myself. So in Neon Flame Cafe, what is very famous? Which You shawarma get is famous? shawarma, plate shawarma, jumbo shawarma, normal shawarma, tandoori shawarma, and you can try crispy roll Crispy and roll. Korean burger, Okay. chicken burger. So apart from shawarma, you have everything. Yes, rolls, Very good. burger, fries, mocktail, combos. Ah. You can come with your friends. Ah. Backside space is there. ஆமா. We'll do ice So cream. மக்களே பின்னாடி பாத்தீங்கன்னா இடம் இருக்கு. நான் சாப்பிடும் போது காட்டுறேன். Very good. So where is the correct location of your outlet? Opposite to Pebble Bay back gate, near Sai Baba Temple Road, Patelappa layout. ஸோ மக்களே அண்ணா வந்து அட்ரஸ் சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த அட்ரஸ் கரெக்டா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காம நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் ஜம்போ ஷவர்மா எல்லாமே ஆல் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி ரீசனபிள். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் விசிட். ஐ எம் கோயிங் டு ஆர்டர் சிக்கன் ஜம்போ ஷவர்மா ஜஸ்ட் 119 rupees. ஸோ வாங்க ஆர்டர் பண்ணுவோம். ப்ரோ 1 சிக்கன் ஜம்போ ஷவர்மா. Okay bro. 5 minutes. ஓகே டன். ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூவோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டை ஆரம்பிப்போம். தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா தாராளமா சிக்கனு, அதுக்கப்புறம் மயோனீஸ் அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இருக்கு. ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஸோ மக்களே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஃபர்ஸ்ட் ஷவர்மா நம்ம சாப்பிட்டாச்சு. பிரணவ் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ? நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒண்ணு வந்து ஒன்னால எனக்கு பிடிக்கலன்னா யூஸ்வலா குபூஸ்ல பண்ணுவாங்க. கரெக்ட். ருமால் கூட சாஃப்டா இருக்கும், ஆனா இது கொஞ்சம் சூயா இருக்கு. கரெக்ட். தெரியாது, மேபி மத்தவங்க கூட அப்படிதான் இருக்கும். ஐ கான்ட் டெல் பிளைண்ட் ரேட்டிங். ஸோ எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கரெக்ட். ஆமா. ஸோ நம்ம வந்து மீதி அவுட்லெட்லாம் மீதி ஷவர்மாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஷாப்புக்கு நம்ம ரேட்டிங் கொடுப்போம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லெட் நியான் ஃபிளேம் கஃபே முடிச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போய் இன்னொரு ஷவர்மாவை ட்ரை பண்ணுவோம். வேர் ஹெல்மெட். நம்மளோட ஷவர்மா அண்ட் ரோல் ஹண்டிங்ல நம்ம செகண்டா வந்த பிளேஸ் தான் அல் அமானா கஃபே. அதாவது ரொம்ப ஹைப்பு தராங்க. நம்ம வந்து உள்ள போய் இப்பவே செம்ம கூட்டமா இருக்கு. வாங்க உள்ள போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஹைப்பு தராங்க. ஏன்னா பெங்களூர் ஃபுல்லாவே இங்கதான் மக்கள் இருக்குது. உள்ள கூட்டத்தை காட்டுறேன், வாங்க உள்ள போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்பெஷல் ரோல் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு இதோட ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஒரு சாஸு, அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ண சொல்லியிருக்கோம். ஐயோ இது கீழே டிஷ்யூ பேப்பர். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஊரில் இதுதான் பிளேட்டா எப்படி இது பாருங்க. ஸோ டெம்டிங் அல் அமானா சிக்கன் ரோல். இதில் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு, ஒரு ஆம்லெட்டு, சிக்கனு, மயோனீஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ஜம்போவான ரோலாக இருக்குது. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லெட்ஸ் அட்டாக் தி ஃபர்ஸ்ட் பைட். ரோல் சாஃப்டாக இருக்குது, சிக்கன் ஜூஸியாக இருக்குது.
டேஸ்ட் ரொம்ப சுட்டிலா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஓவர் ஹைப்பு, என்னன்னா கீழே அவ்வளோ பெரிய கியூ. சத்தியமா வெளில வரைக்கும் போறோம். அதான் வெளியும் கியூ உள்ளியும் கியூ. சொல்லு. இது வெரி ஓவர் ஹைப் தான் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டேஸ்ட். ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். இது ஒன்னே ஒன் காஸ்ட் இஸ் 210. இது வந்து ஒன்னே ஒன் சாப்பிட்டாலே 2 பேருக்கும் ஃபுல் ஆயிடும். நான் ஹாஃப் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா எக்கு, பாயில்டு எக், சிக்கன் அதெல்லாம் போட்டுருப்பாங்க. ஷவர்மா மாதிரி கிடையாது, ஆனால் நல்லா தான் இருக்கு. சாரி, நான் சாப்பிட்டு இருக்கிறேன், அப்புறம் நான் பேசுறேன். கைஸ், உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி ஜம்போ அது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அதாவது என்னால வந்து 2-3 பைட்டு தான் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீதி வந்து பார்சல் பண்ண வீட்டில் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசா இருக்கு. பெங்களூர் மக்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் இந்த இடம். சென்னையிலேருந்து யாராச்சும் வரீங்கன்னா, இல்லைன்னா வேற ஊர்லேருந்து யாராச்சும் வரீங்கன்னா அல் அமானா கெஃபேக்கு வாங்க. இந்த ஜம்போ ரோலை தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். ஒன்று வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி நம்ம கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்போ அல் அமானா கெஃபேவோட ரோல் சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டீசெண்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஷவர்மா ரோல், திஸ் ரோல் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். வாங்க தேர்ட் ஒன் என்னன்னு போய் பார்ப்போம். மக்களே, இப்போ வந்து நம்ம தேர்ட் ஹண்டிங் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கமநல்லியில் இருக்கிற அல் பைன் ரெஸ்டாரண்ட். மக்களே, இப்போ வந்து நம்ம ஒரு ரெகுலர் ஷவர்மா வாங்கியிருக்கோம். அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 110. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது மக்களே, இப்போ நாங்க வந்து 2-3 கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப ஃபுல்லா இருக்குது. அதனால இந்த குவான்டிட்டி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. ஆனா செம்ம பசி. நான் வந்து ஒரு ஜம்போ ரோல் தான் சாப்பிடுவேன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ் பிகாஸ் இட் இஸ் லிட்டில் குவான்டிட்டி லெஸ். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இருந்த அல் அமானா அந்த கெஃபேக்கு நீங்க ஜம்போவா சாப்பிடணும்னா நீங்க அங்க போகலாம். அதாவது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அல் அமானா வந்து அங்கதான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஆப்போசிட்ல தான் வந்து அல் பைன் இருக்கு. அங்கதான் இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் ஷவர்மா. ஏன்னா குபூஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. மேபி அங்க ரோலா இருந்திருக்கும், இங்க ஷவர்மா இருந்திருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு போல. வாங்க இதை டேஸ்ட் டெஸ்டிங் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் டேக் தி ஃபர்ஸ்ட் பைட். ஆல்வேஸ் ஃபேவரட் சில்லி. குபூஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இல்ல. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஜூஸியாகவும் டெண்டரியாகவும் இருந்திருக்கலாம். டேஸ்ட் வைட் இஸ் குட், பட் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் கம்பேரிங் தி ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அல் அமானா அது நல்லா இருந்தது. கம்பேரிங் தி அல் பைன் கம்பேர் பண்ணா அல் அமானா நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அல் அமானா கெஃபே தான் டாப்ல இருக்கு. இன்னொரு கடைக்கு போய் எதிர் டாப்ல இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அல் அமானா கெஃபேல கொடுத்தது வந்து ரோல், இது வந்து ஷவர்மா. ஸோ வந்து அவ்வளோவா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் கம்பேர் பண்ணும் போது செகண்ட் ஒன் வாஸ் வெரி குட். ஸோ இப்போதைக்கு ஷவர்மால இது பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் எது ஷவர்மா சாப்பிடும் போது இது எப்படின்னு சொல்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் டெஸ்டினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் ஹண்டிங் போக போறோம். லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா ஷவர்மா சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு கொஞ்சம். அந்த ஒரு ரெஸ்ட்டுக்கு போனஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மலபார் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இது எந்த ஏரியா? இது கல்யாண் நகர், பெங்களூர்ல 4th ஜங்ஷனா, சாரி மலபார் ஜங்ஷன் வந்திருக்கோம். போட்டாங்க பின்னாடி என்னவோ. ஸோ வாங்க இது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நான் சாப்பிட முடியாம ஷவர்மா சாப்பிட்டு இருந்தா தம்பி வந்து டைஜஷன் பண்றதுக்கு லெமன் சோடா சாஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்காரு. ஹலோ, நம்ம சால்ட் தானே சொன்னோம், ஸ்வீட்டா இருக்கு.
சுகர் கேன் ஜூஸ் மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷவர்மா வந்துச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சிருந்த ருமாலி ரொட்டி, அதுக்கப்புறம் குபூஸ் எல்லாமே ரெண்டுமே கலந்து இதில் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஹண்ட் நம்பர் 1, 2, 3 மூணுமே கலந்த மாதிரி இந்த ஒரு ரோல் வந்திருக்கு. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் சூப்பர், சாஃப்டாகவும் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, மயோனைஸ் நல்லா தாராளமாக போட்டிருக்காங்க, அண்ட் தென் சில்லி கார்லிக் சாஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருமாலி ரொட்டியும் இருக்குது, குப்பூஸும் இருக்குது. ஓவரால் இது 9 out of 10 கொடுப்பேன். எஸ், 9 marks. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோட எந்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து எப்பவுமே ஷவர்மா ரோல் தனித்தனியாக தான் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா அண்ட் ரோல் ரெண்டுமே கலந்த மாதிரி ஷவர்மா ரோல் அப்படின்னு இருக்கு. ஸோ 4 ஸ்பாட்ல போய் நம்ம வந்து இந்த டிஷ்ஷை சாப்பிட்டோம். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. 4 டிஷ்ஷு மேலே 4 ஷவர்மா ரோல் மேலே சாப்பிட முடியல. அதனால நான் வந்து வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். Until then, this is Lucky signing off from Lucky Times from the Bangalore series episode number 2.